அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ்ல இன்ட்ராடே அனாலிசிஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்தால் என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பார்க்கலாம். இது முழுக்க மேத்தமெட்டிக்கல் கணக்கு அடிப்படையில் நம்ம எடுக்கிறதுங்க. இதுக்கு ஒரு வேல்யூ மட்டும் கிடையாது, ஒரு ஸ்ட்ரைக்குக்கு பல வேல்யூகள் இருக்கு. அது ஏறினாலும் 1000 பாயிண்ட் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏறும்ன்றது நமக்கு தெரியும், இறங்கினாலும் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இறங்கும் அப்படிங்கிறதும் தெரியும். நான் ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த வேல்யூ மட்டும் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? அப்போது இதை சார்ந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால், இல்லை உங்கள் டெக்னிக்கல் கூட நீங்கள் ஏதாவது பயன்படுத்திட்டு இருப்பீங்க எண்ணி அது கூட இது மேட்ச் ஆச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க, இல்லையா தவிர்த்துடுங்க. ஏன்னா யூடியூப்ல யார் சொல்கிறதையும் நம்பக்கூடாது, இன்க்ளூடிங் நீங்கள் அது உங்களுக்கும் ஓகே சரின்னு பட்டால் மட்டும்தான் அதை நீங்கள் பயன்படுத்தணும், இல்லையா தவிர்த்துடும். இப்போ மார்க்கெட்டில் ஒரு டேட்டா இது கொடுத்துருக்காங்க, நிறைய லாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு இதெல்லாம் நிறைய கொஷின்ஸ் அவங்க மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. நான் எப்போவுமே சொல்கிறதுங்க, முதல்ல படிங்க, தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் யார்கிட்டையும் கிளாஸ் போகணும் அவசியம்லாம் கிடையவே கிடையாது. நீங்களே ஓனாகவே பண்ணலாம் ப்ராக்டிஸ். அதுக்கு டைம் ஆகும், அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. டைம் தான் அதிக நாட்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்போ நீங்கள் அது கூட ப்ராக்டிஸ் பண்ணால் அது உங்கள்கிட்ட சொல்லும். நாமெல்லாம் என்ன பண்ணுறோம், அதுவும் முக்கியமாக தமிழ்நாட்டில் படிக்கிறது நம்மளை சிந்திக்கவே விட மாட்டாங்க. மார்க்கெட்டுக்கு இறங்கிடும் ஏறிடும், இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு தான் ஆகிடும், இந்த நியூஸ் வந்துருச்சு அந்த நியூஸ், சரி அதெல்லாம் தூக்கி ஓர வைங்க. மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ் கணக்கு, அதை சார்ந்து ப்ராக்டிஸ் பயிற்சி எடுங்க. அது என்ன நியூஸ், என்ன இண்டிகேட்டர், பேட்டர்ன், மூவிங் ஆவரேஜ், பிரைஸ் செக்ஷன், ஓப்பன் எதுவுமே பார்க்கக்கூடாது. நீங்கள் கால்குலேட் போடுற புள்ளியில தான் அது நடக்கணும். அது என்ன டிசிஷனோ அங்கே தான் எடுக்கணும். அப்படி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எதையுமே நம்பாதீங்க. நாம எல்லா இதுலையும் எவ்வளோ வீடியோவில் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதே போல் ஆப்ஷன் பையிங் இன்ட்ராடேவோட முடிச்சிடணும். பொசிஷன் கேரி ஃபார்வர்டுங்கிறது கிடையவே கிடையாது. ஆப்ஷன் பையிங்கில் மேக்ஸிமம் பீப்புள் லாஸ் பண்ணுறது அதில் தான். ஆப்ஷன் பையர் இன்ட்ராடேவோட முடிக்கணும், ப்ராஃபிட் ஆர் லாஸ். அப்போ அதுக்கு ஏற்றாற்போல் நீங்கள் வர்த்தகம் பண்ணுங்க. தயவு செய்து தெரியாமல் மட்டும் ஆப்ஷன் பையிங்கில் இருக்காதீங்க. சரி, இன்னைக்கு 26,100 புட்டு 102 ரூபாய்க்கு கீழே இருந்தால் நிஃப்டி அப்சைடு, நிஃப்டி ஏற பார்க்கும். நான் சொல்றது இதை வாங்குங்க வீங்கன்னு சொல்லல, நிஃப்டினுடைய டைரக்ஷனை சொல்றேன். அது 102 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சுன்னா நிஃப்டி டவுன் சைட் ஆகும். அப்போ ஏன் இந்த இடத்துல வந்தா என்ன நடக்குது, இந்த இடத்துல போனா கண்டிப்பா மார்க்கெட்டு ஸ்ட்ரகிள் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஏன் அது ஸ்ட்ரகிள் பண்ணணும் அப்படிங்கிறது சிந்தி. ஏன் இந்த வேல்யூ இன்னைக்கு நான் கொடுக்குறேன், அதே இந்த விலைக்கு மேலே போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது எங்கிருந்து எப்படி போகும், அதுக்கு எங்க போயிட்டு ரிவர்சல், அதுக்குன்னு ஒரு சைக்குக்கு ஒரு இடம் ரிவர்சல் பாயிண்ட்ஸ்னு இருக்கு. அந்த இடத்துல எய்தர் இங்கிருந்து இப்படி போனது இங்கிருந்து இப்படி ரிவர்சல் ஆகணும், அல்லது இங்கிருந்து இப்படி ரிவர்சல் ஆகும். எனி ஒன்று அந்த இடத்துல ரிவர்சல் ஆகிடும். அதுவும் நம்மளால கால்குலேஷன்ல கண்டுபிடிக்க முடியும். சரி, இவர் இந்த பிரைஸ்க்கு மேலதான் இருக்காரா கீழே தான் இருக்காரான்றதுக்கு இந்த லைனை போட்டு அதுக்கு மேலே அப்படி கிடையாது. அதுல நம்மளை ஃபால்ஸா நம்மளை ட்ராப் பண்ணி ஏமாத்துவாங்க. ஃபால்ஸா சும்மாவே நிக்க வச்சிருப்பாங்க, அங்கிருந்து புத்து விடுவாங்க. இல்ல கீழேயே ஸ்ட்ரென்த்தா இருப்பாங்க, டக்குன்னு தூக்கிடுவாங்க. அதெல்லாம் எப்படி அப்படின்றது அது மட்டும்தான் நம்மளால கண்டுபிடிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மற்றபடி ஒரு வேல்யூ, இந்த வேல்யூ சரி இந்த 102 ரூபா வரல அப்படின்னா அதுக்கு இன்னும் வேல்யூகள், நிறைய வேல்யூகள் இருக்கு இல்லையா, அது வேற இடத்துல அந்த வேல்யூ அது மாற்றி எடுத்துக்கும். அப்போ நீங்க யூடியூப் பார்க்குறவங்க இந்த வேல்யூ வந்தால் மட்டும் முடிவெடுங்க. எய்தர் அப் ஆர் டவுன், உங்க யுவர் சாய்ஸ். அங்கே வந்து தான் முடிவெடுக்கும். அப்போதான் ப்ரீமியம் இன்னும் இதாக கொடுக்கப்படும். இந்த இடத்துக்கு மேலேயோ இல்லை கீழே நிற்கும் பொழுது தான் ப்ரீமியம் ஒரு சைடே கொடுப்பாங்க. நல்லா கவனிங்க. இதெல்லாம் ஏன் நடக்குது, என்ன டைமிங் முக்கியம். ஒரு டைமிங், எந்த டைம்ல வர்த்தகம் பண்ணணும். மொத்தமாக எல்லா நேரம்லாம் ஆப்ஷன் பை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. டைம் எல்லாம் இருக்கு, டைம் கான்செப்ட்லாம், அதெல்லாம் வர்த்தகம் பண்ணணும். அப்படிதான் நீங்க வர்த்தகம். அது போல ஆப்ஷன் கிளாஸ் நிறைய பேர் கேட்குறீங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேங்க, ஆப்ஷன் கிளாஸ் இந்த இதோட முடிச்சிட்டேன். நான் மறுபடியும் நெக்ஸ்ட் இயர் நான் ஆப்ஷன் கிளாஸ் எடுப்பேன். ஓகேங்களா? இடையில ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிளாஸ் மட்டும் ஒன்று இருக்கு, அதை நான் கூடிய விரைவில் அனௌன்ஸ் பண்ணுறேன். நன்றி, வணக்கம், வாங்க வரக்கூடாது.